என் அன்பு நண்பர்களே, தமிழ் அன்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால வாழ்வில், மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக தந்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை உணரலாம். குரலின் கருத்தையும் கதையையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய செய் நின்று அறிதல் என்ற அதிகாரத்தில் 9வது குரல் பார்க்க போகிறோம். இந்த குரல் என்னவென்றால், கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். இதன் பொருள் என்னவென்றால், முன்பு உதவி செய்தவர் பின்பு கொல்லுதல் போன்ற துன்பத்தை செய்தார் என்றாலும், அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெட்டுவிடும். கதையை பார்ப்போம். கோபு கோபக்காரன், 45 வயது, தலைமை ஆபீசர், தாசில்தார் அலுவலகத்தில். மனைவி கனகா எவ்வளவோ சொல்லியும் உணர்வுகளை அடக்கி கோபத்தை குறைக்க அவரால் முடியவில்லை. ஆனால் வேலையில் சுறுசுறுப்பு, ஸ்மார்ட், சாமர்த்தியம் என்று நல்ல பெயர் பெற்றவர். அவரை பற்றி தெரிந்தவர்கள் கோபுவை புரிந்து நடந்து கொண்டால் நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லுவார். தாசில்தார் கூட முதலில் கோபுவின் அவர் கோபத்தால் சில பிரச்சனைகளை சந்தித்தார். ஆனால் காலப்போக்கில் கோபுவின் அணுகுமுறை அவருக்கு உபயோகமாக இருந்ததால் மனசமாதானம் ஆனார். மாவட்ட ஆட்சியரிடம் இருந்து வரும் சில அவசர வினாக்களுக்கு, செயல் திட்டங்களுக்கு சரியான முடிவெடுத்து தாசில்தார் இல்லாத போதும் கோபு செயல்பட்டுள்ளார். அதற்கு தாசில்தாருக்கு நல்ல பெயரும் வந்துள்ளது. அதே போல ஆபீஸில் வரும் 2வது வருமானத்தை கோபு விரும்பாவிட்டாலும் மற்றவருக்கு வருவதை கண்டுகொள்ள மாட்டார். இதனால் தாசில்தார் உட்பட மற்றவர் யாவருக்கும் வருவாய் திருப்தி கூட உண்டு. கோபுவின் இந்த குணம் அவருடைய வருவாயை பாதித்தாலும் கோபு அதை பற்றி கவலைப்படவில்லை. ஒரு சமயம் உள்ளூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மருதமுத்து ஒரு கிரிமினல் கேஸில் அரசியல் கலப்பு காரணமாக மிகவும் சிரமப்பட்டார். கோபுவின் மகன் பாலா, இன்ஸ்பெக்டர் மகன் செல்வம் கல்லூரி தோழர்கள். மருதமுத்து பிரச்சினைக்கு கோபுவின் மகன் பாலாவிடம் மருதமுத்து மகன் செல்வம் உதவி கேட்க, கோபு தாசில்தார் மூலம் பிரச்சினையை சரி செய்து வைத்தார். அரசியல்வாதிகள் பலர் பல வேலைகளுக்கு தாசில்தார் ஆபீஸ் வருவதால் இந்த பிரச்சினை சுலபமாக சுமூகமாக முடிந்தது. ஒரு சமயம் கோபு மகன் பாலா மோட்டார் சைக்கிளில் செல்லும் போது விபத்தாகி அடிபட்டு விழ மருத்துவம் செய்த டாக்டர் பாலாவுக்கு போதை மருந்து பழக்கம் உள்ளதை கண்டறிந்து சொன்னார். மருதமுத்து கோபுவிற்காக விபத்தை போலீஸ் கேஸ் இல்லாமல் சுமூகமாக முடித்துக் கொடுத்தார். மருதமுத்து மகன் செல்வன் பாலாவிற்கு புத்தி சொல்லியும் புத்திமொழி அறிவுரை பயனளிக்கவில்லை. முடியாத சூழல், போதையின் மகிமை அப்படி. பாலா தன் நண்பன் செல்வத்தையும் போதை மருந்து உபயோகத்திற்கு அழைத்தான். செல்வம் இதை மருதமுத்துவும் இடம் சொல்ல முடியாத சூழலில் போலீஸ் இன்ஃபர்மேஷன் மூலம் போதைப் பொருள் பற்றி, அந்த கல்லூரியில் உள்ள மாணவர் உபயோகம் பற்றி இன்ஸ்பெக்டர் மருதமுத்துவிற்கு தகவல் கிடைத்தது. விசாரிப்பில் பாலாவின் தொடர்பும் தெரிந்தது. ஏற்கனவே இதை அறிந்த கோபு விரக்தியுடன் கோபமும் சேர்ந்து மருதமுத்து இன்ஸ்பெக்டர் தகவல் கொடுத்த போது ஒன்றும் செய்ய முடியாமல் புலம்பினார். மருதமுத்துவை பொறுத்தவரை தன் மகன் செல்வத்தையும் பாலா இதில் ஈடுபட முயற்சித்தது அவருக்கு அதிக கோபத்தை உண்டாக்கியது. அரசின் சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருந்ததால் பாலாவின் மேல் நடவடிக்கை எடுப்பது தவிர்க்க முடியாது என்று உணர்ந்தார். கோபுவின் கோபம் பாலாவை காப்பாற்றும் முயற்சியில் மனைவி கனகா சொல்லியும் பயனளிக்கவில்லை. கோபி குணம் அப்படி. செல்வம் தன் தந்தை மருத்துவத்துவிடம், அப்பா, நிறைய இளைஞர்கள் வாழ்வும் எதிர்காலமும் வீணாகிவிடும், பார்த்து செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். பாலாவின் தாயார் கனகா நேரில் வந்து இன்ஸ்பெக்டர் மருதமுத்துவிடம் வேண்டு கேட்டுக்கொள்ள மருதமுத்து செயலில் இறங்கினார். கோபத்தை விட்டு கோபு தனக்கு முன் செய்த உதவியும் எண்ணி
கல்லூரி நிர்வாகஸ்தர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கம் கூட்டி விவாதித்தார். மருத்துவக் குழுவை அனுப்பி பாதிக்கப்பட்டவர்கள் ஆரோக்கியம் அறிந்தார். கல்லூரி ஆசிரியர்களை அழைத்து பிரச்சனையை அலசினார். பாதிப்புகள் குறைவு, பாதிக்கப்பட்டோர் சிலரே என்ற அறிக்கை தயாரித்து அரசுக்கு அனுப்பினார். இதில் தாசில்தார் ஒத்துழைப்பும் அவருக்கு கிடைத்தது. போதை மருந்து விற்பனையாளர்களை பாலா மூலம் ரகசியமாக அறிந்து சட்ட நடவடிக்கை எடுத்தார். போதை மருந்து விழிப்புணர்வு கவுன்சிலிங் மூலம் பாலாவையும் மற்றவரையும் மனம் திருந்த பாடுபட்டார். சில மாதங்களில் அவருடைய ஒத்துழைப்பால் கல்லூரி இந்த பழக்கத்திலிருந்து விடுபட நிம்மதி அமைந்தது. அன்பு நண்பர்களே, வாழ்வில் நல்லவை, விரும்பாதவை, கெட்டவை நிகழ்வுகள் பல நிகழ்கின்றன. இன்பம் துன்பம் மாறி மாறி வருகின்றன. இன்பம் துன்பம் மறையும் போது வருகிறது. அந்த துன்பம் நீங்க உதவியர் நம் மனதில் அன்பாக இணைந்து விடுகிறார். இதனால் பிற்பாடு அவரே ஏதாவது தவறு செய்தாலும் மனித மனம் பழையதை எண்ணி மன்னிக்க சூழ்நிலை காரணம் அறிய தேடுகிறது. இதுவே மனித இயல்பு, இதுவே தேவை. இதனாலே வள்ளுவர் இக்குறளில் இக்கருத்தினை வலியுறுத்துகிறார். இத்துடன் இக்கதை முடிகிறது. வேறொரு குரலுடன், அதன் பொருளுடன், கதையுடன், கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் படங்களும் கற்பனையானவை, எதையும் யாரையும் குறிப்பிடுவன அல்ல. இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகன் அருளால் தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி விரும்பி உங்களிடம் விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.